ஹரி ஓம். சுப்பிரபாதம். இன்றைய பஞ்சாங்கம் ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி ஆடி 25ஆம் நாள். விஸ்வாவசுவருடம் தட்சிணாயனம். சௌரமான ரீதியாக கிரீஷ்ம ரிது கடக மாசம். சாந்திரமான ரீதியாக வருஷ ரிது ஸ்ராவண மாசம். கிருஷ்ணபக்ஷம் பிரதமை திதி இன்று மதியம் 1:26 வரை. அதன் பின்னர் த்விதீயை வாரம் பானுவாரம் ஞாயிற்றுக்கிழமை. ஸ்ரவிஷ்டா நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் இன்று மதியம் 3:46 வரை. அதன் பின்னர் சதய நட்சத்திரம் சோபனநாம யோக கௌலவகரண. இன்றைய ஸ்ரார்த்த திதி த்விதீயை. ராகுகாலம் மாலை 4:30 முதல் 6 வரை. யமகண்டம் பிற்பகல் 12 முதல் 1:30 வரை. குளிகை மதியம் 3:04:30 வரை. இன்றைய சூரியோதய நேரம் காலை 6:06. சூரிய ஹஸ்தமன நேரம் மாலை 6:35. இன்றைய யோகம் மரண யோகம் மாலை 3:47 வரை. அதன் பின்னர் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை. மாலை 3:15 முதல் 4:15 வரை. இன்றைய சந்திராஷ்டமம் பூஷம் மற்றும் ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு. இன்றைய விசேஷ தினம் காயத்ரி ஜபம் மற்றும் ஸ்ரீ ஜெயேந்திர பெரியவா ஜெயந்தி. நேற்று ஸ்ராவணம் முடித்து இன்று காயத்ரி ஜபம் 1008 முறை செய்ய வேண்டும். ஜபம் செய்ய இயலாதவர்கள் ஹோமம் செய்து காயத்ரி தேவியை உபாசித்து நகாயத்ரியா பரோமந்திரா நமாதுர் தெய்வதம் பரம். காயத்ரி மந்திரத்துக்கு மேல் வேறு ஒரு மந்திரம் இல்லை என்பதால் நகாயத்ரியா பரோமந்திரா என்று கூறுவார்கள் முன்னோர்கள். அத்தகைய விசேஷமான தினம் மற்றும் இன்று அயோத்தியில் ஸ்ரீராமரை எல்லோரும் கொண்டாடி இந்த ஆலயம் வருவதற்கு காரணமாக இருந்த புதுப்பெரிவா ஜெயந்தி, ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் ஜெயந்தி. அன்று அவர்கள் அனைவரும் பாடுபட்டதால்தான் இன்று நம் ராம்லல்லாவை தரிசித்து ஆனந்தமாக இருக்கிறோம் என்றால் அவரும் ஒரு முக்கிய பங்கு காரணம். அவருடைய ஜெயந்தி நாளாக இருப்பதால் அவருடைய அனுக்கிரகமும் பெற்றும் மற்றும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வேண்டும் என்றும் எல்லாம் வல்ல காயத்ரி தேவியையும் மற்றும் ஜெயேந்திர பெரிவா அவர்களையும் நமஸ்கரித்து பிரார்த்தனை செய்கிறேன். ஹரி ஓம்.